எலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து காமா வந்து இருக்கவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எதுக்கு ஓடுறோம் அப்படின்னு அதுக்கே தெரியாது. ப்ரொடக்டிவா இருக்கா அப்படின்னா, ப்ரொடக்டிவா இருக்காது. 24/7 வந்து சாப்பிட்டுட்டே இருக்க போறதில்ல அப்படி. இப்போ இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இதுதான் ராட் ரேஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு 25ஆம் தேதி தொடரும்போது நம்மள்ட்ட எதுவுமே கையில காசு இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு இமிடியேட்டா ஒரு டூர் கிளம்புறோம். இமிடியேட்டா ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க பை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகுறது இடம் எங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப் லோன் மூலியமா ஒரு லோன் வாங்குவோம். ஒரு கிரெடிட் கார்டு மூலியமா ஸ்வைப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 22 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் நடக்குதுன்னு வைங்களேன். இது ஒரு சைக்கிள் 30ல இருந்து ஆரம்பிச்சு 45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஃபேமிலியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய வேலைகள் தான் நம்ம பார்க்கணும். அந்த ஏஜ்ல தான் வந்து இன்கம் ரைஸ் ஆகும், லைபிலிட்டிஸ் ரைஸ் ஆகும், ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து அந்த இடத்துல பெருசு பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து 45 வயசுக்கு மேலே ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, நிறைய யங்ஸ்டர்ஸாக நம்ம அங்கே பார்க்க முடியுது. அப்போ இன்கம்ன்றது அங்கே ட்ராப் ஆகும். இந்த 30லேருந்து 45 வயசில் பண்ணுற பெரிய தப்பு என்ன செய்வாங்கன்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அஜ்மல். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். ராட் ரேஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இது ரொம்ப பிரபலமான வார்த்தை. உங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ராட் ரேஸ் சைக்கிள் அப்படின்னு போட்டு பாருங்க, நிறைய தகவல் உங்களுக்கு வரும். இந்த ராட் ரேஸ்னா என்ன அப்படின்னா, எலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாத்தீங்களா. எலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காமா வந்து இருக்கவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா எதுக்கு ஓடுறோம் அப்படின்னு அதுக்கே தெரியாது. ப்ரொடக்டிவா இருக்கா அப்படின்னா ப்ரொடக்டிவா இருக்காது. 24/7 வந்து சாப்பிட்டுட்டே இருக்க போறதில்ல அப்படி. இப்போ இந்த மாதிரி லைஃப் வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இதுதான் ராட் ரேஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. இதை இன்னும் உங்களுக்கு வெல் கனெக்டடா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதோ ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போதோ நம்ம எல்லாரும் வந்து அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை என்னன்னா, இப்பதான் திங்கக்கிழமை ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, அதுக்குள்ள சனிக்கிழமை ஆயிடுச்சு. இப்பதான் 1ஆம் தேதி வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள வந்து 30ஆம் தேதி ஆயிடுச்சு. இப்பதான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த ஃபாஸ்ட்டாக போகிறது தான் ஒரு சைக்கிள், ரைட்? இந்த ராட் ரேஸை இங்கே ஏன் பொறுத்துறோம் அப்படின்னா, இப்போ 1ஆம் தேதி ஒருத்தர் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, அந்த சம்பளம் வர மாதிரி இருக்கும், டக்குன்னு கரைஞ்சிரும். 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காசே இல்லாமல் இருக்கும். இன்னொரு 15 நாள் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அடுத்த 1ஆம் தேதி வரும். காசை வாங்க, செலவு பண்ண, கடனை கட்ட, மிச்சம் இருக்கிற காசை நல்ல லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணுறதுக்கு செலவு பண்ண, காசு இல்லைன்னா திருப்பி பாரோ பண்ண, இப்படி நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். இந்த வாழ்க்கைக்கு பேர் தான் ராட் ரேஸ். இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரியுறது மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா 21 வயசில் அந்த டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். 22 வயசில் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 22 வயசில் நம்ம வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 1ஆம் தேதி நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. சம்பளம் வந்தோடனே என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத கொடுத்துருவோம். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு என்ன? வீட்டுக்கு வந்து தேவையானதை நம்ம செஞ்சு கொடுப்போம். வீட்டோட வாடகைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், வீட்டோட சாப்பாடு செலவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தென் வந்து வீட்டில் வந்து வேற ஏதாவது வீட்டு தேவைக்குன்னா ஏதாவது ஒரு ஏசி ஒர்க்கோ, எனிதிங் ஃப்ரிட்ஜ் ரிலேட்டடோ, இல்லை காய்கறியோ, எனிதிங் இந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா இது ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து வந்து கொஞ்சம் காசு மிஞ்சுன்னு வைங்களா, அந்த காசு மிஞ்சும் போது நம்ம லைஃப் ஸ்டைலுக்காண்டி செலவு பண்ணுவோம். நம்மளுக்காண்டி எனக்காண்டி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து என்ன வேணாலும் இருக்கலாங்க. ஒரு படத்துக்கு போகிறதா இருக்கலாம், இல்லாட்டி டூருக்கு போகிறதா இருக்கலாம், ப்ராடக்ட் லைக் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு பிராண்டட் கிளாத் வாங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி எலக்ட்ரானிக் ஆசெட்ஸ் வாங்குறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கேம் விளையாடுறதா இருக்கலாம், எனிதிங். இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து என்ன அப்படின்னா, இது இல்லாட்டினாலுமே நம்மளால வாழ்க்கையை வாழ முடியும். பட் இது வந்து நம்மளுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். இந்த செலவுகள் நம்ம பண்ணுவோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25ஆம் தேதி தொடரும்போது நம்மள்ட்ட எதுவுமே கையில் காசு இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு இமீடியட்டா ஒரு டூர் கிளம்புறோம், இமீடியட்டா ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க பை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகுறது இடம் எங்க அப்படின்னா, ஒரு மொபைல் ஆப் லோன் மூலியமா ஒரு லோன் வாங்குவோம். ஒரு கிரெடிட் கார்டு மூலியமா ஸ்வைப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 22 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மாசம் நடக்குதுன்னு வைங்களேன். இது ஒரு சைக்கிள். சம்பளம் வருது, செலவாயிடுது, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைலுக்கு பண்றோம், கொஞ்சமா கடன் வாங்குறோம், திருப்பி அடுத்த மாசம் 1ஆம் தேதி வந்துருது. அடுத்து என்னன்னா, புதுசா ஒன்று என்ன எட்டி பார்க்கும் அப்படின்னா, கடனுக்கு பே பண்ண வேண்டிய வட்டியா இருக்கலாம், இல்லாட்டி அது இஎம்ஐயா இருக்கலாம். இது வரும், அடுத்து அதை கட்டணும். இது ஒரு சைக்கிள்ங்க. இப்போ 22ல இருந்து 23 வயசு வரைக்கும் போகும்போது என்னன்னா, அந்த சைக்கிள்ன்றது 12 வாட்டி சுற்றி
23 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சம்பளம் என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த சம்பளத்துலேருந்து ஒரு 10% இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஆனால் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கும். தென் வந்து எக்ஸ்பென்சஸில் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூடியிருக்கும், லைஃப் ஸ்டைலும் எக்ஸ்பென்சஸ் கூடியிருக்கும். புதுசாக என்னன்னா இஎம்ஐயோட பேர்டனும் கூடியிருக்கும். ரைட்டா? இப்போ என்னன்னா 26 வயசு வருதுன்னு வைங்களேன். 26 வயசு வரும்போது ஏன்னா வருஷம் கூடும்போது நம்ம லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாமே கூட தான் செய்யும். நம்ம மீன்ஸ் இப்போ ஒரு 1 BHK பெட்ரூமில் இருப்போம், அப்புறம் டபுள் BHK பெட்ரூம் போகும்போது நம்மளுக்கு செலவுகள் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே கூடும். பைக் வச்சுருப்போம், அப்புறம் ஒரு சூப்பர் பைக் வச்சுருப்போம், அப்புறம் ஒரு சின்ன கார் ஹேட்ச் பேக் வச்சுருப்போம், அப்புறம் ஒரு செடான் வச்சுருப்போம், அப்புறம் ஒரு SUV வச்சுருப்போம். கரெக்டாக? கார் ஒன்று தான், ஆனால் காரோட சைஸ் மாற மாற அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூடும் இல்லையா? இதை நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தட் என்னன்னா 26 வயசு வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கூடி இருக்கும். 26 வயசு வரும்போது கல்யாணம் ஆகும். 26 வயசில் கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சப்ஜெக்டில் சொல்கிறேன். அப்போ என்னன்னா அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பௌஸ், அவங்க வந்து ஹஸ்பண்ட் இருக்கலாம், இல்லாட்டி ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவங்க லைஃப்பை வந்து இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவனாக டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் கிட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. புதுசாக ஸ்கூலிங்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், கிட்ஸோட ஹெல்த்தாக இருக்கணும், கிட்ஸோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசு கல்யாணம் ஆகுதுன்னா 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைங்களை வந்து சரியான முறையில் அந்த பசங்க நடக்கிற வரைக்கும், அந்த 1 வயசு வரைக்கும் 1.5 வயசு வரைக்கும் அவங்கள நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபினான்ஸ் ரீதியே வரும். இந்த எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ அதாவது இதாகுதுன்னு. தென் வந்து பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்லாம் இருக்கும் இந்த 26 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். ஒரு ஸ்டேஜில் என்னன்னா இதெல்லாம் கன்சல்டேட் ஆகி ஒரு நார்மிங்ஸில் வர ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம லைஃப் இப்படி தான், இந்த லைஃப்பில் இப்படி இருந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு. ஏஜ் 30க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது நம்மளுக்கு ஆக்சுவலாகவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஏஜ் 30லேருந்து ஆரம்பித்து 45 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபேமிலியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய வேலைகள் தான் நம்ம பார்க்கணும். அந்த ஏஜில் தான் வந்து இன்கம் ரைஸ் ஆகும், லைபிலிட்டிஸ் ரைஸ் ஆகும், ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து அந்த இடத்துல பெருசு பண்ணுவோம். நிறைய பேர் இந்த ரேட் ரேஸில் எங்கே வந்து மாட்டிக்குவாங்க அப்படின்னா 30 வயசுக்கு முன்னாடி எப்படி ஒரு லாவிஷாக வந்து லைஃப் இருந்தாங்களோ அந்த லைஃப்பை அபோவ் 30க்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஒரு 40ஸ்லாம் வரும்போது எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நிறைய ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 40-45 வயசுக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெரிய கார்பரேட் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி ஜாஸ்தியாக இருக்கிற நபர் வந்து அவங்கள அனுப்புறது இல்லை. அந்த பணி சூழலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிற சூழல் வந்துடும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து 45 வயசுக்கு மேலே ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியல, நிறைய யங்ஸ்டர்ஸாக நம்ம அங்கே பார்க்க முடியுது. அப்போ இன்கம்ன்றது அங்கே ட்ராப் ஆகும். நிறைய பேர் பண்ணுற இந்த 30லேருந்து 45 வயசில் பண்ணுற பெரிய தப்பு என்ன செய்வாங்கன்னா, இன்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்காது, ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர் பயங்கரமாக ரைஸ் பண்ணியிருப்பாங்க, லைஃப் ஸ்டைலையும் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இது ரெண்டையும் ரைஸ் பண்ணுறதுனால இன்கம் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால லைபிலிட்டிஸ் ஜாஸ்தி ரைஸ் ஆகிருக்கும். லைபிலிட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரு 4 கிரெடிட் கார்டு இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பாங்க, அந்த 2 கோடிக்கு இஎம்ஐஸ் இருக்கும், பர்சனல் லோன் வாங்கியிருப்பாங்க, கார் லோன்ஸ் இருக்கும். இதோட வட்டி விகிதம் என்ன ட்ராவல் பண்ணுறோன்னே தெரியாது. சராசரியாக நாங்கள் பார்த்த மோஸ்ட்லி கேஸ் ஸ்டடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு இன்கம் பண்ணக்கூடிய நபர் வந்து ஆவரேஜாக 12% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுறாங்க. அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவரோட இன்ஃப்ளேஷன் ரேட் விலைவாசி ஏறுறது வந்து 20% வரைக்கும் ஆவரேஜாக ஏறுது. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பென்சஸில் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க வந்து பெரிய இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறின மாதிரி தெரியுது இல்லை. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியில் 3 கேட்டகரி தான்: சாப்பாடு, படிப்பு அண்ட் வந்து அந்த வீட்டுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்ன்றது 8லேருந்து 10% இருக்கலாம். பட் அது பண்ணுறதுனால ஒரு ஃபேமிலி வந்து மாட்டிக்குது அப்படின்றது கிடையாது இல்லை. இப்போ நான் திருப்பி அந்த ரேட் ரேஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போது இந்த 22லேருந்து 45 வரைக்குமே நம்ம சரியான முறையில் நம்மளோட இன்கம் நம்ம ஸ்டேபிளாக பார்க்காம இந்த ரேட் ரேஸில் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்லேவரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். ப்ராடக்ட்டை பை பண்ணுறதுக்கும், வட்டி கட்டுறதுக்கும், தென் வந்து இது ரெண்டையுமே சரி பண்ணுறதுக்கு மட்டுமே, டேக்ஸ் கட்டுறதுக்கும், இந்த மாதிரி விஷயத்துக்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போம். இன்னும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் புது பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதை வச்சு பார்த்தோம்னா 24 lakhsக்கு மேலே யாரெல்லாம் சிடிசியில் போயிடுறீங்களோ அவங்களுக்குலாம் 30% வந்து டேக்ஸ் லேபில் போயிடுவீங்க இல்லையா. ஒரு ஸ்டேஜில் எப்படி லைஃப் போயிடும்னா உங்களால் டேக்ஸை நீங்கள் எக்ஸம்ஷன் எவ்வளோ தான் பண்ணாலும் குறைக்க முடியாது. ஸோ தட் டேக்ஸ்ன்றது 30% பே பண்ணுவீங்க. பர்ச்சேஸை குறைக்க முடியாதனால ஆவரேஜாக 18% வந்து ஜிஎஸ்டி கட்டுவீங்க. கிட்டத்தட்ட உங்கள் சம்பளத்தில் 50%ன்றது டேக்ஸ்க்கே போயிடும். மிச்சம் இருக்கிற 50%ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறதுக்கு, லைபிலிட்டிஸ் கட்டுறதுக்கு இப்படிலாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ரேட் ரேஸ்லேருந்து விடுபட்டே வர முடியாது. ஸோ கிளியராக புரிஞ்சுக்குங்க, ஏஜ் 30லேருந்து 45 வயசு வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏஜ். அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபினான்ஸை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும்.
ஏன்னா இன்கம் அங்கே தான் ரைஸ் ஆகும், எக்ஸ்பென்சஸ் அங்கே தான் ரைஸ் ஆகும், லைபிலிட்டிஸ் அங்கே தான் ரைஸ் ஆகும். 45 வயசுக்கு அப்புறம் இது எக்ஸ்பென்சஸ் ட்ராப் ஆகாது, லைபிலிட்டி ட்ராப் ஆகாது, பட் உங்கள் இன்கம்ன்றது பயங்கரமாக ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த 30லேருந்து 45 வயசுக்குள்ளே 30% உங்கள் எக்ஸ்பென்சஸ், உங்களோட சம்பளம் போஸ்ட் டேக்ஸ் இருக்கக்கூடிய சம்பளத்தில் 30%ன்றது எக்ஸ்பென்சஸ், மிச்சம் 30% உங்கள் கமிட்மெண்ட். நீங்கள் வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் ரெனிவல்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி கார் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், செல்வமகள் திட்டம், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் கமிட் ஆகிருக்கீங்களோ அது. தென் உங்கள் லைபிலிட்டி இது 30%க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். டோட்டல் 60% போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 40%ல் 15% ரிட்டர்ன் இருக்கக்கூடிய சரியான அசெட் கிளாஸை சூஸ் பண்ணுங்கள். அதை 15 இயர்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஏஜ் 30லேருந்து 45. ஸோ தட் 45 வயசுக்கு மேலே போகும்போது உங்கள் லைபிலிட்டி ஒரு ஸ்டேஜில் கட் டவுன் ஆகிடும். உங்கள் எக்ஸ்பென்சஸும் பசங்க அவங்களோட லைஃப்பை பார்க்க போகிறப்பாங்க. ஸோ பசங்களோட எக்ஸ்பென்சஸ்ன்றது கம்மியாயிடும். தென் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வரக்கூடிய 6 to 8% அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், டிவிடெண்டாக இருக்கலாம், உங்களோட இன்கம் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். நீங்கள் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா 45 அண்ட் அபோவும் உங்களுக்கு ரேட் ரேஸாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் பையனையோ பொண்ணையோ இல்லாட்டி வேற யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய லைஃப்பில் தள்ளப்படுவீங்க. உங்கள் லைஃப்பை ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கும். சில டைமில் பேசிக் நீட்ஸ் கூட உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் ரேஸ்ன்றதை கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்குங்க. இந்த ரேட் ரேஸ் சைக்கிள்லேருந்து வேகமாக விடுபட்டு வர பாருங்க, லைஃபை நல்லபடியாக வாழ பாருங்க. ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.